ஓம் சாந்தி. 7/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையை மாத்திரம் உங்களுடைய புத்தியினால் தொடர்ந்தும் நினைவு செய்ய முடியுமானால் அதுவே உங்களுடைய மாபெரும் பாக்கியமாகும். கேள்வி: சேவை செய்வதில் ஆர்வமுடைய குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்களால் இந்த ஞானத்தை கூறாமல் இருக்க முடியாது. அவர்கள் தங்களது எலும்புகளையும் ஆன்மீக சேவைக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை விளங்கப்படுத்துவதில் அவர்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனமாடுகிறார்கள். தங்கள் மூத்தவர்களிடம் அவர்கள் பெருமளவு மரியாதை வைத்திருப்பதுடன் தொடர்ந்தும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பாடல்: உலகம் மாறினாலும் நாம் ஒரு பொழுதும் உங்களிடமிருந்து பிரிய மாட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலின் 2 வரிகளை கேட்டீர்கள். இது சத்தியம் செய்வது பற்றிய பாடலாகும். இது தாங்கள் ஒரு பொழுதும் ஒருவரையொருவர் விட்டு பிரிய மாட்டோம் என்று நிச்சயம் செய்யப்பட்ட தம்பதிகள் சத்தியம் செய்வது போன்றதாகும். சிலர் ஒருவருடன் ஒருவர் தொடர்ந்து வாழ முடியாததால் பிரிகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே யாருக்கு சத்தியம் செய்கின்றீர்கள்? கடவுளுக்கே. குழந்தைகளாகிய நீங்கள், மனவாட்டிகளாகிய நீங்கள் யாருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறீர்களோ அவருக்கே சத்தியம் செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற ஒரேயொருவரை நீங்களும் விட்டு செல்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது எல்லையற்ற பாப்தாதா வர இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கு இங்கே இருக்கும் ஸ்திதியை போன்று வெளியில் உங்கள் நிலையங்களில் நீங்கள் அதே ஸ்திதியை கொண்டிருக்க முடியாது. இங்கே பாப்தாதா வரவுள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். வெளியில் உங்கள் நிலையங்களில் நீங்கள் பாபா பேசியுள்ள முரளியை செவிமடுக்க இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இங்கே இருப்பதற்கும் அங்கே இருப்பதற்கும் இடையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. ஏனெனில் இங்கே நீங்கள் எல்லையற்ற பாப்தாதாவிற்கு முன்னால் நேரடியாக இருக்கின்றீர்கள். அங்கே நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருப்பதில்லை. ஆனால் வந்து முரளியை நேரடியே தனிப்பட்ட முறையில் செவிமடுப்பதற்கான விருப்பம் உங்களுக்கு உள்ளது. மற்றைய ஆன்மீக ஒன்று கூடலில் அவர்களுடைய சுவாமி ஆசிரியர் வர இருக்கின்றார் என அவர்கள் புரிந்து கொள்வதைப் போன்று இங்கே பாபா வர இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி அறிந்து கொள்கின்றது. எவ்வாறாயினும் அனைவருமே ஒரே எண்ணத்தை கொண்டிருப்பதில்லை. சிலருடைய புத்தியின் யோகம் வேறெங்கோ அலைந்து கொண்டிருக்கும். சிலர் தங்களுடைய கணவன்மாரையும் சிலர் தங்கள் உறவினர்களையும் நினைவு செய்வார்கள். அவர்களின் புத்தியின் யோகம் ஒரு குருவின் மீது ஒருமுகப்படுவதில்லை. அரிதாகவே எவராலும் சுவாமியின் நினைவில் நிலைத்திருக்க முடிகின்றது. இங்கும் அதே போன்றதே. நீங்கள் அனைவரும் சிவபாபாவின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்றில்லை. அவர்களின் புத்தி வேறு எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது. உறவினர்கள் போன்றோர் நினைவு செய்யப்படுவார்கள். உங்களால் சிவபாபாவின் நினைவில் சதா நிலைத்திருக்க முடியுமானால் நீங்கள் மாபெரும் பாக்கியசாலிகள். அரிதாக வெகு சிலராலேயே சதா நினைவில் நிலைத்திருக்க முடிகின்றது. தந்தையின் முன்னிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். அத்தேந்திரிய சுகம் பற்றி கோபி வல்லபரின், அதாவது கோபிகைகளினதும் கோபியரினதும் தந்தை கோபிகைகளிடமும் கோபியரிடமும் கேளுங்கள் என்ற கூற்று இந்த நேரத்தையிட்டே நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் இங்கே தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது இறைவனின் மடியில் இருக்கின்றீர்கள் எனவும் பின்னர் தேவர்களின் மடியில் இருப்பீர்கள் எனவும் புரிந்து கொள்கின்றீர்கள். சில குழந்தைகள் ஒரு படத்தில் எவ்வாறு திருத்தத்தை செய்வது
அல்லது அதில் என்ன எழுதுவது என்ற சேவைக்கான எண்ணங்களையே தங்களது புத்தியில் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் தாங்கள் இப்பொழுது தந்தை கூறுவதை செவிமடுக்க வேண்டும் என்பதை நல்ல குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் வேறு எந்த எண்ணங்களையும் வெளிப்படுத்த அனுமதிப்பதில்லை. தந்தை உங்களின் புத்திகளை இந்த ஞான ரத்தினங்களால் நிரப்புவதற்கு வந்துள்ளார். ஆகையினால் நீங்கள் உங்களின் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் வைத்திருக்க வேண்டும். இதை கிரகிப்பதில் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். சிலர் நன்றாக செவிமடுத்து அதை கிரகிக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களோ குறைந்தளவே கிரகிக்கின்றனர். அவர்களின் புத்தியின் யோகம் வேறெங்கோ இருந்தால் அப்பொழுது அவர்கள் முரளியை கிரகிப்பது சாத்தியமல்ல. அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். நீங்கள் 1 அல்லது 2 தடவை முரளியை கேட்ட பின்னர் கிரகிக்காமல் விட்டால் அந்த பழக்கம் உறுதியாகி விடுகின்றது. பின்னர் நீங்கள் எந்தளவிற்கு செவிமடுத்தாலும் உங்களால் கிரகிக்க முடியாதிருக்கும். உங்களால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கூறவும் முடியாதிருக்கும். இதை கிரகிப்பவர்கள் சேவை செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் உற்சாகம் அடைகின்றார்கள். தாங்கள் சென்று செல்வத்தை தானம் செய்ய வேண்டும் என சிந்திக்கின்றார்கள். ஏனெனில் வேறு எவரிடமுமன்றி தந்தையிடமே இந்த செல்வம் உள்ளது. அனைவராலும் இதை கிரகிக்க முடியாது எனவும் அனைவராலும் அதே உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது என தந்தையும் புரிந்து கொள்கின்றார். இதனாலேயே அவர்களின் புத்தி தொடர்ந்தும் எங்கோ அலைகின்றது. அவர்களின் எதிர்கால பாக்கியம் மேன்மையாக இருக்க மாட்டாது. சிலர் பௌதீக சேவை செய்வதில் தங்களது எலும்புகளையும் அர்ப்பணிக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் சந்தோஷமடைய செய்கின்றனர். உதாரணமாக அவர்கள் சமைத்து மக்களுக்கு உணவு பரிமாறுகின்றனர். அதுவும் ஒரு பாடமாகும். சேவை செய்வதில் ஆர்வம் உடையவர்களால் இந்த ஞானத்தை கூறாமல் இருக்க முடியாது. பின்னர் பாபா அவர்கள் சரீர உணர்வை கொண்டிருக்கின்றார்களா என பார்க்கின்றார். அவர்கள் மூத்தவர்களிடம் மரியாதை வைத்திருக்கிறார்களா இல்லையா? மூத்த மகாரத்திகள் மீது நீங்கள் மரியாதை வைத்திருக்க வேண்டும். ஆம், சில இளம் திறமைசாலிகளின் புத்தி விரைவாக முன்னேறி செல்லும் பொழுது மகாரத்திகள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்கள் சேவை செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பதை பார்க்கும் பொழுது தந்தை மகிழ்ச்சி அடைகின்றார். இவர் மிக நல்ல சேவை செய்வார். நீங்கள் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துவதற்கு நாள் முழுவதும் பயிற்சி செய்ய வேண்டும். பெருமளவு பிரஜைகளும் உருவாக்கப்படுவார்கள். வேறெந்த வழியும் இல்லை. சூரிய சந்திரவம்ச அரசர்களும் அரசிகளும் பிரஜைகள் அனைவரும் இங்கேயே உருவாக்கப்படுகின்றார்கள். நீங்கள் அதிகளவு சேவை செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்த ஸ்திதியை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை விட்டு செல்ல தேவையில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் வீட்டில் வசிக்கலாம், ஆனால் பழைய உலகம் அழிக்கப்படவுள்ளது என்ற நம்பிக்கையை உங்கள் புத்தி கொண்டிருக்குமாறு செய்யுங்கள். எங்களுடைய ஒரே தொடர்பு தந்தையுடனே ஆகும். ஒரு கல்பத்துக்கு முன்னர் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் மாத்திரமே மீண்டும் அதை பெறுவார்கள் என நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள். அனைத்தும் வினாடிக்கு வினாடி அதே போன்று மீண்டும் மீண்டும் இடம் பெறுகின்றது. ஆத்மாக்களாகிய உங்களில் இந்த ஞானம் உள்ளது இல்லையா? தந்தையிடமும் இந்த ஞானம் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை போன்று ஆக வேண்டும். நீங்கள் கருத்துக்களையும் கிரகிக்க வேண்டும். கருத்துக்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் விளங்கப்படுத்தப்படுவதில்லை. விநாசம் உங்களின் முன்னால் நிற்கின்றது. இது அதே விநாசம் ஆகும். சத்திய திரேதா யுகங்களில் எந்தவிதமான யுத்தமும் இருக்க மாட்டாது. பல சமயங்கள் உருவாகி சேனைகள் உருவாக்கப்படும் பொழுதே யுத்தம் ஆரம்பிக்கின்றது. முதலில் ஆத்மாக்கள் கீழே இறங்கும் பொழுது சதோ பிரதானாக இருக்கின்றார்கள்.
பின்னர் அவர்கள் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்கின்றார்கள். எவ்வாறு இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது சிவபாபா வந்து உங்களுடைய புத்தி கிரகிக்க வேண்டிய பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நல்ல குழந்தைகள் குறிப்பெடுத்துக் கொள்கின்றார்கள். அவற்றை எழுதுவது நல்லது. பின்னர் தலைப்புக்கள் உங்கள் புத்தியில் வெளியாகும். இன்று நான் இந்த தலைப்பை பற்றி விளங்கப்படுத்துவேன். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு பல்வேறு பொக்கிஷங்களை கொடுத்தேன். நீங்கள் சத்திய திரேதா யுகங்களில் அதிகளவு செல்வத்தை கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பாவ பாதைக்கு செல்லும் பொழுது அது குறைவடைந்தது. உங்கள் சந்தோஷமும் குறைவடைந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு விக்காரமான செயல்களை செய்யத் தொடங்கினீர்கள். நீங்கள் கீழே இறங்கியதால் உங்கள் ஸ்வர்க்க கலைகளும் தொடர்ந்தும் குறைவடைந்தன. நீங்கள் சதோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்கின்றீர்கள். நீங்கள் சத்தோ ஸ்திதியிலிருந்து ரஜோ ஸ்திதிக்கு செல்லும் பொழுது உடனடியாகவே அந்த ஸ்திதிக்கு செல்வதில்லை. நீங்கள் மிக மெதுவாகவே கீழே இறங்குகின்றீர்கள். தமோபிரதான் ஸ்திதியிலும் நீங்கள் ஏணியில் மிக மெதுவாகவே கீழே இறங்குகின்றீர்கள். உங்கள் கலைகளும் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. நாளுக்கு நாள் அவை தொடர்ந்தும் குறைவடைகின்றன. நீங்கள் இப்பொழுது பாய்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் தமோபிரதானிலிருந்து சதோபிரதான் ஆக வேண்டும். உங்களுக்கு இதற்கு நேரம் தேவை. மேலே ஏறுபவர்கள் ஸ்வர்க்கம் எனும் அமிர்தத்தை சுவைக்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. நீங்கள் காம விகாரத்தினால் அறையப்பட்டால் முற்றாக நொறுங்கி விடுகிறீர்கள். உங்கள் எலும்புகள் முழுமையாக நொறுங்கி விடுகின்றன. சில மனிதர்கள் தற்கொலை செய்கின்றார்கள். அது ஆத்மாவின் தற்கொலை என்று அழைக்கப்படுவதில்லை. வாழும் சரீரத்தின் தற்கொலையாகும். இங்கே நீங்கள் உங்களின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் அவரிடமிருந்து நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். உங்களையே கேட்டுப் பாருங்கள். நான் தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதால் எதிர்காலத்திற்காக எந்தளவு வருமானத்தை சேமித்துள்ளேன். எந்தளவிற்கு நான் குருடர்களுக்கு கைத்தடி ஆகியுள்ளேன். இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் வீட்டுக்கு வீடு சென்று கொடுக்க வேண்டும். தந்தை புதிய உலகிற்காக உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஏனி படத்தில் அனைத்துமே காட்டப்பட்டுள்ளது. இந்த படத்தை வடிவமைப்பது சிரமமானது. எவரும் இலகுவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அத்தகைய வழியில் எவ்வாறு ஏனி படத்தை வடிவமைக்கலாம் என்ற எண்ணங்களை நாள் முழுவதும் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். முழு உலகமும் இங்கு வரமாட்டாது. தேவ தர்மத்தவர்கள் மாத்திரமே வருவார்கள். உங்கள் சேவை நீண்ட காலத்திற்கு தொடர வேண்டும். உங்களுடைய இந்த வகுப்பு எவ்வளவு காலம் தொடரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சக்கரத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என்று நம்புகிறார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் சமய நூல்களை உரைக்கின்றார்கள். இறுதியில் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவர் வருவார் எனவும் தங்களுடைய சீடர்கள் சர்க்கதி பெறுவார்கள் எனவும் பின்னர் தாங்கள் ஒளியுடன் கலப்பார்கள் எனவும் அவர்கள் நம்புகின்றார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறில்லை. நாங்கள் இப்பொழுது அமரத்துவமான தந்தையிடமிருந்து உண்மையான அமரத்துவ கதையை செவிமடுக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் அமரத்துவமான தந்தை கூறுவதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். இல்லையெனில் நீங்கள் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். நீங்கள் சேவைக்காக முயற்சி செய்ய வேண்டும். ததீஷி ரிஷியின் உதாரணமும் உள்ளது. அவர் தனது எலும்புகளையும் சேவையில் அர்ப்பணித்தார். சேவையில் உங்களின் எலும்புகளையும் அர்ப்பணிப்பது எனில் நாள் முழுவதும் உங்கள் சரீரத்தை பற்றி சிந்திக்காமல் சேவை செய்வதாகும்.
ஒன்று உங்கள் எலும்புகளால் செய்கின்ற பௌதீக சேவை, மற்றையது உங்கள் எலும்புகளால் செய்கின்ற ஆன்மீக சேவை. ஆன்மீக சேவையாளர்கள் இந்த ஆன்மீக ஞானத்தையே கூறுகிறார்கள். அவர்கள் செல்வத்தை தானம் செய்யும் பொழுது தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனம் ஆடுகிறார்கள். உலகிலுள்ள மக்கள் செய்கின்ற சேவைகள் அனைத்தும் பௌதீக சேவையாகும். சமய நூல்களை கூறுவது ஆன்மீக சேவை என அழைக்கப்படுவதில்லை. தந்தையே வந்து ஆன்மீக சேவையை கற்பிக்கின்றார். ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய சத்திய யுகத்து உலகிற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். நீங்கள் அங்கே விக்காரமான செயல்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள். அது ராமராஜ்யம். அங்கு வெகு சிலரே இருக்கின்றார்கள். இந்நேரத்தில் ராவண ராஜ்யத்தில் அனைவரும் துன்பத்தையே அனுபவம் செய்கின்றார்கள். இந்த ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக உள்ளது. ஏனி படத்தில் இந்த ஞானத்தின் அனைத்தும் அடங்கியுள்ளது. தந்தை கூறுகின்றார், உங்களுடைய இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருங்கள். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். தாங்கள் சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதான் ஆகிவிட்டதாகவும் மீண்டும் சதோ பிரதான் ஆகுவதற்கான ஒரே வழி நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதே எனவும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் இதை பார்க்கும் பொழுது வேறு எவரிடமும் இந்த ஞானம் இல்லை என்பதை அவர்கள் புத்தி புரிந்து கொள்ளும். அவர்கள் ஏனி படத்தை பார்க்கும் பொழுது ஏனைய சமயங்கள் பற்றிய தகவல்கள் எங்கே என கேட்கின்றார்கள். அவை அனைத்தும் சக்கரத்தின் படத்திலே எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் புதிய உலகிற்குள் செல்வதில்லை. அவர்கள் அமைதியை பெறுகின்றார்கள். பாரத மக்களே ஸ்வர்க்கத்தில் இருந்தவர்கள். தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்கு பாரதத்திற்கே வருகின்றார். அதனாலேயே அனைவரும் பாரதத்தின் புராதன யோகத்தை விரும்புகின்றார்கள். இந்த படங்களில் இருந்து புதிய உலகில் உண்மையில் பாரதம் மாத்திரமே இருந்தது என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய மதம் பற்றியும் புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்து அந்த மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்த பொழுதிலும் இந்நேரத்தில் அவரும் தமோ பிரதானாகவே இருப்பார். படைப்பவரையும் படைப்பையும் பற்றிய இந்த ஞானம் மிக பரந்தது. எங்களுக்கு எவருடைய பணமும் தேவையில்லை என நீங்கள் அவர்களிடம் கூற முடியும். பணத்தை நாம் என்ன செய்வது? இதை செவிமடுத்து மற்றவர்களுக்கும் கூறுங்கள். இந்த படங்களை அச்சிடுங்கள். நீங்கள் இந்த படங்களையும் பயன்படுத்த வேண்டும். இந்த ஞானத்தை கூறக்கூடிய ஒரு மண்டபத்தை அமையுங்கள். பணத்தை ஏற்றுக்கொள்வதால் நாம் என்ன செய்ய முடியும்? இது உங்கள் இல்லறத்திற்கு நன்மை அளிக்கும். நீங்கள் ஆயத்தங்களை செய்ய வேண்டும். பலர் வந்து படைப்பையும் படைப்பவரையும் பற்றிய இந்த ஞானம் மிகவும் நல்லது என கூறுவார்கள். இது மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கும் மக்கள் இந்த ஞானத்தை செவிமடுக்கும் பொழுது இதை அதிகளவு விரும்புவார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். தங்களுடைய பாவங்களை அழிப்பதற்கு தாங்களும் தந்தையுடன் யோகம் செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வேறு எவருமன்றி கடவுளாலேயே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடவுள் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார் என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர் எவ்வாறு வருகின்றார் என அவர்கள் அறியாதுள்ளனர். உங்களை செவிமடுப்பதில் அவர்கள் சந்தோஷம் அடைந்து யோகத்தை கற்பதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்வார்கள். நீங்கள் சேவைக்காக பல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாரதத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் பாபா உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவார். ஒரு குழு மிஷன் செல்லும். தற்பொழுது இன்னமும் சிறிது காலம் இருக்கின்றது. புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அதிக காலம் எடுக்காது. எங்கே பூமி அதிர்ச்சி இடம்பெற்றாலும்
அவர்கள் 2 - 3 வருடங்களில் மீண்டும் புதிய கட்டடங்களை கட்டுகின்றார்கள். பல திறமையான வேலையாட்களும் அனைத்து மூலப்பொருட்களும் கிடைக்கும் பொழுது அவற்றை கட்டுவதற்கு அதிக காலம் எடுக்காது. எவ்வாறு வெளிநாடுகளில் கட்டடங்கள் கட்டப்படுகின்றன? ஒரு வினாடியில் ஒரு மோட்டார். எனவே சத்திய யுகத்தில் எவ்வளவு விரைவாக கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பெருமளவு தங்கம், வெள்ளி போன்றவை அங்கே கிடைக்கும். நீங்கள் சுரங்கங்களிலிருந்து தங்கம், வெள்ளி, வைரங்களை கொண்டு வருவீர்கள். நீங்கள் திறமைகள் அனைத்தையும் கற்கின்றீர்கள். தற்பொழுது விஞ்ஞானத்தின் அகங்காரம் அதிகளவு உள்ளது. விஞ்ஞானம் அங்கே பயன்படும். இங்கே அவர்கள் கற்றவை அனைத்தும் அங்கே அவர்களின் அடுத்த பிறவியிலும் பயன்படும். அந்நேரத்தில் முழு உலகமும் புதியதாகி விடுகின்றது. ராவண ராஜ்யம் அழிக்கப்பட்டுவிடும். பஞ்ச தத்துவங்களும் நியதிக்கேற்ப உங்களுக்கு சேவை செய்யும். ஸ்வர்க்கம் உருவாக்கப்படுகின்றது. அங்கு அனர்த்தங்கள் இடம்பெற மாட்டாது. அங்கே ராவண ராஜ்யம் இருக்காது. அனைவரும் சதோபிரதான் ஆவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் பெருமளவு அன்பு வைத்திருப்பதே மிக சிறந்த விஷயமாகும். தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற பொக்கிஷங்களை கிரகித்து அதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். நீங்கள் அதிகளவு தானம் செய்தால் அதிகளவு சேமித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் சேவை செய்யாது விட்டால் எவ்வாறு கிரகிப்பீர்கள்? உங்கள் புத்தியை சேவைக்கு பயன்படுத்த வேண்டும். பெருமளவு சேவை செய்யப்பட முடியும். நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்க வேண்டும். அத்துடன் சுய முன்னேற்றமும் இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஆன்மீக சேவை செய்வதில் சதா மும்முரமாக இருங்கள். இந்த ஞான செல்வத்தை தானம் செய்கின்ற பொழுது சந்தோஷத்தில் நடனம் ஆடுங்கள். நீங்களும் இந்த ஞானத்தை கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் அதை கிரகிக்கத் தூண்டுங்கள். 2. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஞான பொக்கிஷங்களால் உங்கள் புத்தியை நிரப்புங்கள். நீங்கள் ஒரு தலைப்பில் விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் குறிப்புகளை எடுங்கள். இந்த ஞான செல்வத்தை தானம் செய்வதில் உற்சாகம் கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். அதிகார ஸ்வரூபமாக இருந்து சத்தியத்தின் மகத்துவத்தினால் சதா சந்தோஷம் என்ற ஊஞ்சலில் ஆடுவீர்களாக. அதிகாரத்தின் ஸ்வரூபமாக உள்ள குழந்தைகளின் புகழ். சத்தியம் இருக்கும் இடத்தில் ஆத்மா நடனம் ஆடுகின்றார். சத்திய படகு ஆடும், ஆனால் அது தாழாது. ஒருவர் உங்களை எவ்வளவு அசைக்க நினைத்தாலும் நீங்கள் சத்தியத்தின் மகத்துவத்துடன் சந்தோஷ ஊஞ்சலில் மென்மேலும் ஆடுவீர்கள். அவர்கள் உங்களை அசைக்கவில்லை. நீங்கள் ஆடுவதற்காக உங்கள் ஊஞ்சலை தள்ளுகிறார்கள். அவர்கள் உங்களை அசைக்கவில்லை, ஆனால் உங்களை ஊஞ்சலாட செய்கிறார்கள். ஆகையால் அவர்கள் உங்களை ஆடச் செய்து தந்தையுடன் ஆடுவதற்கு உங்களுக்கு உதவுவதால் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். ஸ்லோகம். சகல சக்திகளினதும் ஒளியை சதா உங்களுடன் வைத்திருங்கள். மாயையினால் உங்களை நெருங்கி வர முடியாது. அவ்யக்த சமிக்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் ஒற்றுமையையும் சுத்தத்தையும் தெளிவையும் இனிமையையும் மகத்துவத்தையும் கொண்டிருங்கள். இந்த 5 விஷயங்களும் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு அடியிலும் புலப்படும் போது தந்தையின் வெளிப்படுத்துகை விரைவில் இடம்பெறும். உங்கள் சமஸ்காரங்களில் புலப்படும் எந்தவொரு வித்தியாசமும் ஒற்றுமையாக மாற்றப்பட வேண்டும்.
ஒற்றுமைக்கு ஒருவர் மற்றவரின் ஆலோசனைக்கு மதிப்பளியுங்கள். ஹாஜி ஹாஜி எனக் கூறுங்கள். ஆம், செய்கிறேன். நிச்சயமாக உங்கள் அபிப்பிராயங்களை தெரிவியுங்கள். அதன் பின்னர் ஒற்றுமை பந்தத்தினால் கட்டிக்கொள்ளுங்கள். இந்த ஒற்றுமையே வெற்றிக்கான வழிமுறையாகும். ஓம் சாந்தி.